இந்தியா முழுக்க கொண்டாடும் ரஜினியின் 75வது பிறந்த நாள். ஆனா பிரதமர் மோடி கொடுத்த இந்த வாழ்த்து சாதாரண விஷயம் இல்ல. கவனமா கேளுங்க. இப்போ எல்லாரும் ஒரே பேச்சாதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாள் தான் அது. டிசம்பர் 12ஆம் தேதி அவர் 75 வயதை நிறைவு செய்கிறார். ஆனா உண்மை என்னது தெரியுமா? அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிற லிஸ்ட்ல பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் கொடுத்திருக்காரு. அவரோட வாழ்த்து முழுக்க முழுக்க தமிழில் வந்திருக்கு. ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாள் எனும் சிறப்பான தருணத்தில் அவருக்கு வாழ்த்துக்கள். அவரது நடிப்பாற்றல் பல தலைமுறைகளை கவர்ந்துள்ளது. இப்படித்தான் மோடி ஆரம்பிச்சிருக்காரு. சிவாஜிராவ் கேக்வாட்ல இருந்து சூப்பர் ஸ்டாரா அவர் வளர்ந்ததுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது. பல தலைமுறைகளை கவர்ந்த நடிப்பாற்றல்னு மோடி சொல்லியிருக்காருன்னா அது தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் மக்களுக்கும் எவ்வளவு பெரிய கௌரவம். சென்னை கோடம்பாக்கத்துல ஆரம்பிச்ச பயணம் இப்போ தேசிய உச்சத்தை தொட்டிருக்கு. மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வருஷம் ரஜினியின் சினிமா பயணத்துல 50 வருஷம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்னு குறிப்பிட்டிருக்காரு. 50 வருஷம் திரையுலக பயணம். அடடா! சாதாரண ஆளா இருந்த ரஜினிக்கு பத்மபூஷன், பத்ம விபூஷன்னு எல்லா உயரிய விருதும் கிடைச்சிருக்கு. ஐயோ, நம்ம தமிழ் கலைஞனுக்கு இது எவ்வளவு பெரிய பெருமை பாஸ்! இதை விட வேற என்ன வேணும்? ஒரு பஸ் கண்டக்டரா ஆரம்பிச்சு இந்தியாவே திரும்பி பார்க்கிற சூப்பர் ஸ்டாரா மாறியது விடாமுயற்சிக்கு ஒரு பாடம். அவர் நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழணும்னு பிரதமர் மோடி பிரார்த்திக்கிறார். நாமும் வாழ்த்திப்போம். ரஜினியின் படங்களிலேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரே படம் எது? சூப்பர் ஸ்டாரை மனசார வாழ்த்தி ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.